வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீன்ஸ் பொரியல் கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் நீங்கள் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு டிஷ். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் லைட்டாக இப்போ தண்ணி தெளித்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பீன்ஸ் நீங்கள் இதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு 5-6 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸோ பீன்ஸ் இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். இருக்கட்டும். பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கு. ஸோ இன்னும் 2-3 நிமிஷம் வெந்துச்சுன்னா இது நல்லா ரெடி ஆகிடும். ஸோ திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். சாதாரணமாக நம்ம பீன்ஸ் பொரியல் செஞ்சால் அந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி கொடுங்க. ஒரு பவுல்னாலும் டக்குன்னு காலி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.